மார்க்கெட்டில் ஒரு புல் பேக்குக்காக நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன். இன்கேஸ் மார்க்கெட் புல்லிஷ் சிக்னல் கொடுத்து மேலே போனாங்க அப்படின்னா பை பண்ணக்கூடாது. மார்க்கெட் அகெயின் இந்த இடத்துல யாராவது செல்லிங் என்ட்ரியை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய செகண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். எத்தனை பேர் இந்த ரேலியை நீங்கள் ஒரு புல் பேக்காக கன்சிடர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் இட்ஸ் அ புல் பேக். ப்ரைஸ் இப்போ கரெக்டாக இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டுருக்குறாங்க. கரெக்டாக இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் நிஃப்டிலையும் இருக்குது, பேங்க் நிஃப்டிலையும் இருக்குது. அப்போது இந்த இடத்துலேருந்து ப்ரைஸ் நம்மளுக்கு கீழே டவுன் ட்ரெண்டில் வர்றதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்கேஸ் நீங்கள் யாராவது இந்த இடத்துல என்ட்ரிஸை மிஸ் பண்ணியிருந்தீங்க, மார்னிங் நம்மளுக்கு ஒரு ட்ராப் கொடுத்தாங்க கரெக்டாக, அந்த என்ட்ரியை மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய ஓன் அனாலிசிஸையும் பண்ணிவிட்டு நீங்கள் என்ட்ரி எடுங்க. அண்ட் இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம், நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 50 ரூபாய், 70 ரூபாய், 80 ரூபாய், 30 ரூபாய் இந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு நீங்கள் வைக்கக்கூடிய எஸ்எல்ஏ 25 ரூபாய். அப்போது 25 பாயிண்ட் நீங்கள் எஸ்எல் வைக்கும் போது உங்களுடைய கேபிட்டல் பாதிக்கு பாதி வாஷ் அவுட் ஆகிடும். இல்லை 2 ட்ரேடில் எஸ்எல் ஹிட் ஆகுது அப்படின்னா கம்ப்ளீட் கேபிட்டல் வாஷ் அவுட். அதுக்கப்புறம் நீங்கள் எதை வச்சு உங்களுடைய ட்ரேடிங்கை நீங்கள் எடுப்பீங்க? ஸோ இட் இஸ் டோட்டலி ராங். கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸை ஃபர்ஸ்ட்டு சூஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு மார்க்கெட்டோடைய ட்ரெண்ட் ஐடென்டிஃபிகேஷன், அடுத்தது எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும், எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும், எவ்வளோ வேவ்ஸ் மார்க்கெட் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜிஸை கற்றுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் கரெக்டாகும். ஸ்ட்ராட்டஜிஸ் பர்ஃபெக்டாக இருந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படின்னா டோட்டலி உங்களுடைய ட்ரேடிங் கேபிட்டல் ஒரே நாள் 2 நாள்லேயே உங்களுக்கு வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸை செலக்டாக எடுக்கிறதுக்கு கற்றுக்கிட்டு கரெக்டான இடத்துல என்ட்ரி எடுங்க. பொறுமையாக வெயிட் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுங்க. பர்ஃபெக்டாக அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே புல் பேக் ஆல்ரெடி எடுத்துகிட்டு இப்போ கீழே வந்துட்டுருக்குறாங்க. ஸோ இதை நான் லைவ் மார்க்கெட்டில் தான் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமா அப்டேட் பண்ணல. நான் இது தான் கோர்ஸ் ஜாயின் பண்ணவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்குறேன். அவங்களும் இதே ஸ்ட்ராட்டஜிஸை தான் ஃபாலோ பண்ணி என்ட்ரிஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் மேனுவலாக தான் நாங்கள் என்ட்ரிஸ் எடுக்கிறோம். ஆல்கோ ஆர் ஏஐ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. மேனுவலாக பொறுமையாக வெயிட் பண்ணி இவ்வளோ பாயிண்ட்ஸ், இவ்வளோ எஸ்எல் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்களும் வாட்ச் பண்ணி பார்த்துட்டு லேர்ன் பண்ணோம் அப்படின்னா வாட்ஸ்அப் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம். ஸோ மிஸ் பண்ணவங்களுக்கு மார்க்கெட் அகெயின் இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. இதை நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணி என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் உங்களுடைய சக்ஸஸ் இருக்குது. ஸோ பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல உங்களுடைய என்ட்ரிஸை நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ.